வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பழம் பொரின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வாழைக்காய் வச்சு தான் பஜ்ஜி போடுவோம். ஆனால் இது நேந்திரம் பழம் வச்சு பண்ணுற ஒரு பஜ்ஜி மாதிரியான ஒரு ரெசிபிங்க. பழம் பஜ்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது மைதா மாவில் செய்யும் பொழுது தாங்க நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இது போல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடித்து கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அது போல் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதே போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு புளிக்க வைக்கிறதுக்காண்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு, நல்லா புளிச்ச இட்லி மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக இட்லி மாவு சேர்த்துக்குருவோம். நம்ம இட்லி மாவு சேர்க்கலன்னா ஈஸ்ட்டு இல்லை பேக்கிங் பவுடர் அது போல் ஏதாவது கலந்துக்கலாங்க. இந்த பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மாவு. இதை ஒரு 3 மணி நேரம் ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா கொஞ்சம் புளிச்சிருக்கும். அதுவும் நல்லா நமக்கு பழம்பொரி செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபுட் கலர் போடும் பொழுது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. நல்லா கலந்துருங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி போடுறப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, அதே போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது. இப்போது நேந்திரம் பழம் எடுத்துருக்குறேன். இது நல்லா பழுத்துருச்சு. காயாக இருக்கக்கூடாது, நல்ல பழமாக இருக்கணும். அப்போ தான் பழம்பொரி வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ரொம்ப பழத்தில் கூட செய்யலாம், ஆனால் காயாக இருக்கும் பொழுது செய்யக்கூடாது. நல்லா கனிஞ்ச பழத்தில் செய்யும் பொழுது தாங்க நமக்கு பழம்பொரி ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நம்ம மாவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பதில் அந்த பனானா எல்லாத்தையும் போட்டுடலாம். இதுக்கு நேந்திரம் பழம் மட்டும்தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வேறு பனானாவில் செய்யும் பொழுது அது வந்து இந்த கரைஞ்சி போயிடும். அந்த பனானா வந்து கரைஞ்சி போயிடும். நேந்திரம் பழத்தில் செய்யும் பொழுது நல்லா இருக்குங்க. இது ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஆயிலில் போடும் பொழுது அந்த பழத்தை வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறணும். இன்னும் கையில் நழுவி உளுந்துரும். அந்த ஆயிலில் உழுகும் பொழுது நம்ம மேலே தெரிச்சிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு போடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ரெடி ஆகிடுங்க. அந்த நேந்திரப்பழம் உள்ளே நல்லா வெந்ததுக்கப்புறம் சாஃப்டாகிடும். இந்த மேலே இருக்கிற லேயரோட அதை சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.